ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை ஆதரவு வைத்தவனாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா நம் உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களை அடியுட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத்தாபிகள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக அல் மதரசத்துல் ஜமாலியாவுடைய வாராந்திர தஃப்சீருடைய மஜ்லிஸிலே வருகை தந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள், மாணவ மாணவிகள், நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். சூரா மாஇதாவுடைய 96 வசனங்கள் நிறைவு பெற்று 97வது வசனத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த 97வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், ஜஅலல்லாஹுல் கஅபத அல் பைத்தல் ஹராம் கியாமன் லின்னாசி வஷ்ஷஹரல் ஹராம் வல் ஹதிய வல் கலாயித ذلك لتعلموا أن الله يعلم ما في السماوات وما في الأرض وأن الله بكل شيء عليم என்று அல்லாஹ் 97வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். 97வது வசனத்திலே அல்லாஹ் சொல்ல வருகிற செய்தி, புனித இறை இல்லமான கஅபத்துல்லாவை அல்லாஹு தஆலா மார்க்க அடையாளங்களில் நிலையானதாக மக்களுக்கு ஆக்கினான். கஅபத்துல்லாவை, இறையில்லமான காபாவை அல்லாஹு தஆலா மார்க்க அடையாளங்களில் நிலையானதாக மக்களுக்கு ஆக்கினான். இந்த மார்க்கத்தினுடைய அடையாளம் எது என்று நம்ம சிந்தித்தால் நம்முடைய சிந்தனைக்கு வரக்கூடியது அல்லாஹ்வுடைய இறையில்லமான கஅபத்துல்லா. அந்த கஅபத்துல்லா தான் மார்க்க அடையாளங்களில் ஒன்றாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், புனித மாதத்தையும் தியாகம் செய்யக்கூடிய பிராணி குர்பானி பிராணியையும் அதனுடைய அடையாள மாலைகளையும் அவ்வாறு மார்க்க அடையாளங்களில் நிலையானதாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருப்பதாக இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஏன் அல்லாஹு தஆலா கஅபத்துல்லாவையும் புனித மாதங்களையும் குர்பானி பிராணிகளையும் அதனுடைய அடையாளமான கழுத்தில், அந்த பிராணிகளுடைய கழுத்தில் இடப்படுகின்ற மாலையையும் அல்லாஹு தஆலா மார்க்க அடையாளங்கள் ஏன் ஆக்கி இருக்கிறேன் என்றால், வானங்களில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் அல்லாஹ் அறிகின்றான் என்பதை, வானத்தில் இருக்கிற எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரியும், பூமியில் இருக்கிற எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரியும் என்பதையும், எல்லா பொருட்களையும் அல்லாஹ் அறிந்தவன் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறு செய்திருப்பதாக இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றார். முதல்ல கஅபத்துல்லாவை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா கஅபத்துல்லாவை இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், நிலையானதாக, மார்க்கத்தின் அடையாளங்களில் நிலையான ஒரு அடையாளமாக கஅபத்துல்லாவை அல்லாஹ் ஆக்கி இருக்கின்றான். காபா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால், சதுர வடிவம் கொண்டதால் அதற்கு அந்த பெயர் வந்தது. காபாவுக்கு காபா என்ற பெயர் ஏன் வந்தது என்றால், சதுர வடிவம், அந்த கஅபத்துல்லாவுடைய வடிவத்தை பார்த்தீங்கன்னா சதுர வடிவமா இருக்கு. அப்ப சதுர வடிவமாக அது இருப்பதால் அதற்கு கஅபத்துல்லா என்று பெயர் வந்தது என்று ஒரு காரணம் சொல்கிறார். இரண்டாவது காரணம், அது உயர்ந்து வெளிப்பட்டு இருப்பதால். இப்ப ஒரு சாதாரண பூமியை விட அது பூமியில் அது உயர்ந்து தெரியுது. இப்ப நீங்க இருந்து பார்த்தோம், அந்த கஅபத்துல்லா மட்டும் உயர்ந்து பூமியிலிருந்து வெளிப்படுவதால் அதற்கு காப் என்று பெயர் வந்தது. கஅபத்துல்லா என்று அல்லாஹ்வுடைய வீடு என்று பெயர் வந்தது.
சதுர வடிவமாக இருப்பதால் அதற்கு காபா என்ற பெயர் வந்தது. பூமியிலிருந்து அது உயர்ந்திருப்பதால் அதற்கு காபா என்று பெயர் வந்தது என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு வார்த்தை, அந்த இறையில்லமான காபத்துல்லாவுக்கு என்ன சொல்வோம்? அல் பைத்துல் ஹராம். பைத் என்றால் அரபியில வீடு என்று அர்த்தம். ஹரம், ஹராம் என்றால் புனிதம், புனிதம் வாய்ந்த ஒரு வீடு. அல்லாஹ்வுடைய வீடு என்னது? அந்த அந்த காபத்துல்லா என்பது யாருடைய வீடு? அல்லாஹ்வுடைய வீடு. அதனால அதற்கு என்ன பெயர்? புனிதமான வீடு என்று பெயர். அதனால்தான் அல்லாஹ் தஆலா அப்படி சொல்லுகின்றார். சரி, இந்த காபத்துல்லா இருக்குல்ல, இந்த காபத்துல்லா சதுர வடிவம், அதை புனிதமாக்கியது எது அப்படின்னு கேட்டா, மக்கள் அதை புனிதமாக்கவில்லை. அதை புனிதமாக்கியது மக்கள் அல்ல, அல்லாஹ்வை புனிதமாக்கினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, மக்காவை புனிதமாக்கியது அல்லாஹ் தானே ஒழிய மனிதர்கள் அல்ல. ஒரு மனிதன் இன்னைக்கு பாக்குறோம், எல்லாத்தையும் புனிதமாக்கிறாங்க. திடீர்னு ஒரு ஒரு சிலையை வைத்து அதை புனிதமாக்கி வணங்குகிறார்கள். திடீர்னு ஒரு கொடி ஏற்றி அதை வளம் வர்றாங்க. சில தர்காக்கள்லாம் பார்த்தா என்னன்னா கொடி கம்பத்தை வளம் வருவாங்க. இப்படி இவங்களா ஒன்ன வச்சு இவங்களா அதுக்கு புனித தன்மையை கற்பித்து வணங்குவதை பார்க்கிறோம். திடீர்னு மாடை வணங்குறாங்க, பாம்பை வணங்குறாங்க, ஒருத்தர் இறந்து போனா மனிதனை வணங்குறாங்க. ஆனால் காபத்துல்லாவை புனிதமாக்கியது யார் கிடையாது? மக்கள் கிடையாது, அல்லாஹ் தஆலா இந்த காபத்துல்லாவை புனிதமாக்கினார். சரி, அல்லாஹ் காபத்துல்லாவை பற்றி என்ன சொல்கிறான்? மக்களுக்கு நிலைத்தன்மையானது என்று சொல்கிறான். மார்க்கத்துடைய அடையாளங்கள்ல நிலையான ஒரு அடையாளம் அல்லாஹ்வுடைய வீடாக இருக்கக்கூடிய அந்த காபத்துல்லா. நிலையான அடையாளம் என்று ஏன் அல்லாஹ் சொல்லுகிறான்? அதற்கு பல விளக்கங்கள் சொல்லுகிறார்கள். அதுல முதல் விளக்கம், மக்களின் பாதுகாப்பிற்கும் வாழ்க்கையினுடைய நிலைத்தன்மைக்கும் அல்லாஹ் காபாவை ஆக்கினார். மக்கள் பாதுகாப்பு வேணும்டா ஹரமுடைய எல்லைக்கு போட்டு அவங்க பாதுகாப்பு பெற்று விடுவார்கள். வாழ்க்கை ஒருத்தனுக்கு மாறணும்டா அந்த காபத்துல்லாவுக்கு போயிட்டு வந்து அவன் வாழ்க்கை மாறிடு. மற்ற ஒரு மோசமான வாழ்க்கையா இருப்பான், ஹஜ் செய்த பிறகு அவன் மாறிடுறான். உம்ரா செய்த பிறகு இனிமே நான் பாவமே செய்ய மாட்டேன், இந்த தப்பே செய்ய மாட்டேன்னு அவன் வாழ்க்கையில ஒரு நிலைத்தன்மை ஏற்படுத்துகிறது. இது காபத்துல்லாவுடைய சிறப்பு. அது மட்டுமில்ல, அதனுடைய சட்டங்களை பின்பற்றி மக்கள் தங்களுடைய மார்க்க வாழ்க்கையை நிலைநிறுத்துகின்றனர். அப்ப காபத்துல்லாவை ஒருத்தர் போயிட்டு வந்தாலே அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா, மனிதர்களுடைய இயல்பில் இந்த போட்டி, பொறாமை, பகைமை, பழிவாங்குதல் போன்றவைகள்லாம் இந்த மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடிய மோசமான குணம். எப்படி போட்டி போடுறது, எவனையாவது பழி வாங்கணும்னு நினைக்கிறது, அவன் பொறாமப்படுறது, இப்படி இதெல்லாம் இந்த குணம். இந்த குணங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு விஷயமாக அல்லாஹ்வுடைய இறையில்லமான காபத்துல்லா இருக்கிறது. அப்ப காபத்துல்லா என்பது அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய இடமாக ஆக்கி வைத்திருக்கிறாங்க. யாராவது காபத்துல்லாவைக்கு அடைக்கலம் தேடி போனால் அவர் பாதுகாப்பு பெற்றவராக ஆகிவிடுவார். காபத்துல்லாவுடைய அந்த ஹரமுடைய எல்லைக்குள்ள மரத்தை வெட்டக்கூடாது, அதே போன்று விலங்குகளை கொல்லக்கூடாது, மரத்தை வெட்டக்கூடாது, விலங்குகளை கொல்லக்கூடாது, யாராவது தப்பு செய்த மனிதர்களை கூட கொல்லக்கூடாது. அப்ப காபத்துல்லா என்பது ஒரு பாதுகாக்கின்ற ஒரு இடமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அதனால்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்லயே சொல்றான், காபத்துல்லாவை பற்றி நாம் இதை பாதுகாப்பான புனித இடமாக ஆக்கி இருக்கின்றோம். அதை சுற்றியுள்ள மக்கள் கடத்தப்படுவதை அவர்கள் காணவில்லையா என்று கேட்கிறார். அப்போ அது ஒரு பாதுகாப்பான இடம். காபத்துல்லாவுடைய ஹரமுடைய எல்லை என்பது ஒரு சேஃப்டிக்குரிய இடம். அங்க மரம் வெட்டக்கூடாது, எந்த விலங்குகளையும் கொல்லக்கூடாது, மனிதர்களை கொல்லக்கூடாது. அது ஒரு பாதுகாப்பான இடம். அடுத்து அல்லாஹ் தஆலா இரண்டாவது இந்த வசனத்துல புனிதமான மாதங்கள்னு சொல்றான். இஸ்லாமிய மாதங்கள் நமக்கு தெரியும், துல்ஹஜ், துல்காதா, முஹர்ரம், ரஜப், சஃபர், ரபீல் அவ்வல், ரபீல் ஆகிர், ஜமாத்துல் அவ்வல், ஜமாத்துல் ஆகிர் என்று இஸ்லாமிய மாதங்கள் இருக்கிறது. இந்த மாதங்களிலே ஒரு 4 மாதத்தை அல்லாஹ்
புனிதமான மாதமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். 4 மாசம். எந்த மாசம்? துல்காதாவுடைய மாதம், துல்ஹஜ்ஜுடைய மாதம், முஹர்ரம் மாதம், ரஜப். இந்த 4 மாதங்கள் ஜாஹிலியா காலத்திலேயே இந்த மாதங்களை அன்னைக்கு இருந்த மக்கள் மதிச்சாங்க. இந்த 4 மாதங்களை என்ன செஞ்சாங்க? மதிச்சாங்க. இந்த 4 மாதங்களிலே எந்த போரும் செய்ய மாட்டாங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய சண்டையா இருந்தாலும், துல்காதாலையும் துல்ஹஜ் மாசம், முஹர்ரம் மாசம், ரஜப், இந்த 4 மாசத்துல தங்களுக்கு மத்தியில சண்டை போட மாட்டாங்க, போர் செய்ய மாட்டாங்க, பழி வாங்க மாட்டாங்க. ஒருத்தன் தன்னுடைய தந்தையோ அல்லது சகோதரனையோ கொன்றிருந்தா கூட பதிலுக்கு பழி வாங்க மாட்டாங்க, கொல்ல மாட்டாங்க. அதே போன்று அப்ப இந்த 4 மாசம் புனிதத்திற்குரிய மாசம். ஜாஹிலியா காலத்திலே இந்த 4 மாசத்தை மக்கள் மதிச்சாங்க. அல்லாஹ் இஸ்லாம் வந்த பிறகு இந்த 4 மாதத்தை அல்லாஹ் புனிதமாகவே ஆக்கி வைத்திருந்தாங்க. இதுலயும் ரஜப் மாசம் இருக்குது. ரஜப் மாசத்தை பற்றி சொல்லுகிற போது ரஜப் அல் அசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதத்துல, ரஜபுடைய மாசத்துல ஆயுதங்களுடைய சத்தங்கள் கேட்டாங்க. எவ்வளவு கோபம் தாபம் இருந்தாலும் இந்த மாசத்துல போர் மக்கள் செய்ய மாட்டாங்க. எனவே அல்லாஹு தஆலா காபத்துல்லாவை மக்களுக்கு எப்படி மார்க்க அடையாளங்களில் நிலையானதாக ஆக்கி வைத்திருந்தாலோ அதே போன்று இந்த அரபு மாசங்கள்ல ஒரு 4 மாசத்தை போர் நடக்காத ஒரு மாசமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருந்தார். அந்த 4 மாசம் என்னென்ன மாசம்? துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப். இந்த 4 மாசத்துல எந்த போரும் நடக்காது, யாரும் யாரையும் சண்டை போட மாட்டாங்க, பழி வாங்க மாட்டாங்க. அல்லாஹு தஆலா இதை சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறார். 4வது சொன்னாங்க, அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணிகளும் அதனுடைய கழுத்துல இடப்படுகின்ற மாலைகளையும் அல்லாஹு தஆலா சிறப்புப்படுத்தி வைத்திருக்கிறார். ஏன்? அதை பார்த்த மக்கள் என்ன செய்ய மாட்டாங்க? அந்த பிராணியை தாக்க மாட்டாங்க. இது குர்பானிக்காக விடப்பட்ட பிராணி, இதை என்ன செய்யக்கூடாது? நம்ம தாக்க கூடாது. அதை ஓட்டி செல்லும் நபருக்கும் தீங்கு செய்ய மாட்டார்கள். இஸ்லாம் வந்த பிறகு இதை அனைத்தையும் ஷரியத்தினுடைய ஒழுங்குக்கு கீழே கொண்டு வந்துச்சு. அப்ப அல்லாஹு தஆலா இதை சொல்லிவிட்டு சொல்கின்றார், நீங்கள் அறிந்து கொள்வதற்காக இதை நாம் என்ன செய்தோம், இவ்வாறு செய்தோம் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். அப்ப இந்த உலகத்துல, வானத்திலையும் பூமியிலையும் என்ன நடந்தாலும் அல்லாஹ்வுக்கு தெரியாம போகாது. அல்லாஹ்வை விட்டு மறைச்சு ஒரு காரியத்தை நான் செஞ்சிருவேன், அல்லாஹ்வுக்கு தெரியாம நான் இந்த தப்ப செஞ்சிருவேன், அல்லாஹ்வுக்கு தெரியாம இந்த வேலையை நான் பார்த்துருவேன், எதையும் சொல்ல முடியாது. நம்ம என்ன செஞ்சாலும், எப்படி மறைச்சு செஞ்சாலும் அல்லாஹ் அறிந்து விடுவான் என்று அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்றான். அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, நாம அல்லாஹ்வை பார்க்கிற மாதிரி வணங்குறது. இன்னொன்று, அல்லாஹ் நம்மை பார்ப்பதை போன்று வணங்குவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இஹ்சான் என்றால் என்னன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன் தஅபுதுல்லாஹ கஅன்னக தரா, நீ அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று வணங்குவது, அல்லது அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் என்று நீ வணங்குவதுன்னு சொன்னாங்க. ஒரு மனிதன், இதற்கு பேர் முஷாஹதா, முராக்கபா. முஷாஹதா என்றால் நாம் அல்லாஹ்வை பார்ப்பது, முராக்கபா என்றால் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நாம் நினைப்பது. ஒருத்தன் அல்லாஹ் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கான், அல்லாஹ்வுக்கு தெரியும்ன்ற அந்த பயம் இருந்துச்சு அப்படின்னா அவன் தப்பு செய்ய மாட்டான், பாவத்தை போக்கி போக மாட்டான். அப்ப ஏன் இன்னைக்கு பாவம் செய்யறாங்க? அதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியாதுன்ற மாதிரி இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அல்லாஹ்வுக்கு எல்லாமே தெரியும் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லுறான். அப்ப அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான், அல்லாஹ்வுக்கு எல்லாமே தெரியும்னு நமக்கு தெரிஞ்சு அந்த பயம் வந்துருச்சுன்னா நமக்கு இரையச்சம் வந்துடும். உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல, உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல, உமர் நைட் நேரத்துல மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வலம் வருவாங்க. அப்படி வலம் வரும்போது ஒரு வீட்டுல ஒரு ஒரு இளம் வயசு ஒரு பெண், அவங்களும் வயசான மூதாட்டியும் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னா, அவங்க வீட்டுல பால் விற்கிறாங்க, பால் கறந்து பால் விற்கிறாங்க. அந்த வயசான கிழவி சொல்லுச்சு, பால்ல கொஞ்சம் தண்ணி கலந்துரு, தண்ணி கலந்துட்டா நிறைய பால் கிடைச்சிரும்,
அப்ப நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மூதாட்டி அந்த இளம் பெண்ணிட்ட சொல்லுது, நீங்க பால்ல என்ன செஞ்சிருங்க, தண்ணிய கலந்துருங்க. அந்த இளம் வயது பெண் என்ன சொல்றாங்க, நான் மோசடி செய்ய மாட்டேன், ஏன்னா பால்ல நிறைய தண்ணியை கலந்து காசுக்கு வித்து அந்த மோசடி நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த கிழவி சொல்லுது, என்ன இந்த உமரா பார்க்க போறாரு, இந்த அரசர் ஜனாதிபதி உமரா பார்க்க போறாரு, பால்ல தண்ணி கலந்து அவரு பார்க்க போறாரான்னு கேட்டோன்னு அந்த அம்மா இளம் பெண் சொன்னாங்கன்னா, உமர் பார்க்காவிட்டாலும் உமரை படைத்த அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான்ல, உமரை படைத்த அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான். நான் இந்த பால்ல தண்ணியை கலந்து மோசடி செஞ்சு காசுக்கு வித்தனா அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான்ல, உமர் பார்க்காவிட்டாலும் உமரை படைத்த அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான், அல்லாஹ்வுக்கு தெரியும், எனவே நான் இந்த தப்பு செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க. உமர் அலி அல்லாஹ்வும் வீட்டுக்கு வெளியிருந்து இதை கேட்டுட்டு உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டு, இவ்வளவு இரையச்சம் உள்ள பெண்ணான்னு சொல்லி தன்னுடைய மகனுக்கே அந்த பெண்ணை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. ஏன்னா எதுக்கு, இரையச்சம் உள்ள பெண். அப்ப அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு கரும்பும் என்று இருட்டுல, பயங்கரமான இருட்டு, ஒரு கருப்பு பாறை, அந்த கருப்பு பாறையின் மீது ஒரு கருப்பு எறும்பு அப்படி ஊர்ந்து போகுது. அந்த எறும்பை கூட அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த எறும்பு கூட அல்லாஹ்வுடைய அறிவை விட்டு மறையல. கரும்பொம்மின்றி இருட்டிலே ஒரு கருப்பு பாறையின் மீது ஒரு கருப்பு எறும்பு ஊறிக்கொண்டு போகிறது, அதையும் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு, அதுவும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்ப அல்லாஹ்வுக்கு தெரியாம ஒண்ணும் கிடையாதுன்றது நம்ம மனசுல ஆழமா வந்துருச்சுன்னா நம்ம தப்பு செய்ய மாட்டோம், பாவம் செய்ய மாட்டோம், ஹராமான காரியத்துல ஈடுபட மாட்டோம். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்றான், அன்னல்லாஹ யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், அல்லாஹ் வானத்தில் இருப்பவற்றையும் பூமியில் இருப்பவற்றையும் அறிகின்றவனாக இருக்கிறான். வ அன்னல்லாஹ பிகுல்லி ஷைஇன் அலீம், அல்லாஹ் அனைத்து விஷயங்களையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்று சொல்கின்றான். சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்றான், யஅலமு, என்ன சொல்றான், அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், அல்லாஹ்வுக்கு ரெண்டு முகம் இருக்கு. அல்லாஹ்வுக்கு என்ன இருக்கு, ரெண்டு முகம்னா ரெண்டு முகம் இல்ல, சொல்லுவாங்கல்ல ரெண்டு கேரக்டர் இருக்கு. அல்லாஹ்வுக்கு என்ன இருக்கு, ரெண்டு கேரக்டர். ஒண்ணு ஜமாலியத். என்னது ஜமாலியத்னா என்ன, அப்படி இரக்கமா இருப்பான், ரொம்ப பாசமா இருப்பான், தன்னை ஏத்துக்கிறவனுக்கும் அல்லாஹ் கொடுப்பான், ஏத்துக்காதவனுக்கும் கொடுப்பான், இது ஒரு ஜமாலியத். இன்னொன்னு இருக்குது ஜலாலியத். என்னது ஜலாலியத், ஜலாலியத்னா என்ன, பயங்கர கோபக்காரன், கொண்டு போய் நரகத்துல போட்டு வாட்டி எடுத்துருவோம். என்னது, நம்ம வீட்டுல அம்மா அத்தாவும் இருக்கும், அம்மா பாசம் காட்டினா அம்மா மாதிரி ஒரு பாசம் வருமா, என்னம்மா பாசம் காட்டுறாங்க அவங்களுக்கு, இது ஜமாலியத். திடீர்னு அம்மா டெரர் ஆயிட்டாங்க, நம்ம ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டோம், எப்படி இருப்பாங்க, அட்டி பின்னி தூக்கி போட்டு மிதிப்பாங்க, அட்டினால அந்த அடி விடும், இது ஜலாலியத். அப்ப அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்றான், யஅலமு, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ், ஷதீதுல் இகாப், கடுமையா தண்டிப்பான். என்ன செய்வான், கடுமையா தண்டிப்பான். யாராவது மாறு செஞ்சா, பாவம் செஞ்சா, அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செஞ்சா அல்லாஹ் எப்படி இருப்பான், கடுமையா தண்டிப்பான். அடுத்து அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மன்னிக்க கூடியவனாகவும் இரக்கமாக கூடியவனாகவும் இருப்பான். ரெண்டு தன்மையும் அல்லாஹ்வுக்கு இருக்கு. ரொம்ப கோபக்காரனாகவும் அல்லாஹ்வால மாற முடியும். அல்லாஹ் எப்படி இருப்பான், மன்னிக்க கூடியவனாகவும் இரக்கமுடையவனாகவும் இருப்பான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லுகிறான். சொல்லிட்டு சொல்றான், மா அலர் ரசூலி இல்லல் பலாக், ரசூலின் மீது எத்தி வைப்பதை தவிர வேறு எதுவும் கிடையாது. சொல்லிட்டாங்க, எது ஹலால் எது ஹராம், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எப்படி வாழணும், சுன்னத்தான முறை என்ன, சுன்னத்தான நடைமுறை என்ன, பெண்ணா இருந்தா ஹிஜாபு போடணும், பெண்ணா இருந்தா அழகை மறைக்கணும், பெண்ணா இருந்தா தலைமுடிய என்ன செய்யணும், மறைக்கணும், பெண்ணா இருந்தா சத்தத்தை என்ன செய்யக்கூடாது, அந்நிய ஆண்கிட்ட பேசக்கூடாது, அந்நிய ஆண்கிட்ட சேட் பண்ணக்கூடாது, அந்நிய ஆண்கிட்ட போன் பேசக்கூடாது, எல்லாமே நல்லா தெளிவா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க.
ஒரு ஆணா இருந்தா இப்படி வாழணும், தாடி வைக்கணும், தாடியை சிரைக்க கூடாது, அவன் தொழுகணும், பேணுதலா இருக்கணும், இப்படித்தான் வாழணும்னு அல்லாஹ் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அழகா சொல்லிட்டாங்க. சொல்லி முடிச்சிட்ட பிறகு நீ கேட்காம இருந்தேன்னா யாருக்கு பாதிப்பு? ரசூலுல்லாஹ்வுக்கா? ஒரு பெண்ணு ஹிஜாப போடாம, சில பெண்கள்லாம் ஹிஜாப்ன்ற பேர்ல இதுவே ஸ்டைலா போட்டு போறாங்க. புர்கா எதுக்கு போடுறாங்க? தன்னுடைய அழகை மறைப்பதற்கு, அந்நிய ஆண்கள் பார்த்து விடக்கூடாது, அந்நிய ஆண்கள் தன்னுடைய அழகை ரசித்து விடக்கூடாது, தன் கல்யாணம் முடித்த திருமணம் முடித்த கணவனிடத்துலதான் காட்டணும். ஊருக்கெல்லாம் காட்டுறாங்க. பேருக்கு தலையில ஒரு ஓரணி முடிய அப்படி கீழே விரிச்சு போட்டுட்டு என்ன செய்யுது? டிங்கு டிங்கு டிங்குன்னு நடந்து போறது, அடக்க உடக்க இல்லாம நடந்து போறது, பார்க்கிற ஆண்கள் எல்லாம் தம்மாவா அப்படின்னு பார்க்கிற மாதிரி நடந்து போகும். இந்த ஹராம் இல்ல? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது ஹராம் எது ஹலால், எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது, சுன்னத்தான முறை என்ன, எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. சொல்றது மட்டும்தான் அவங்க கடமை. சொல்றது மட்டும்தான் அவங்க கடமை. அதனால்தான் அல்லாஹ் தஆலா சொல்றா, நபியின் மீது இல்லை இல்லல் பலா, அவன் எத்தி வைப்பதை தவிர வேறு எதுவும் இல்லை. வல்லாஹு யஅலமு மா துபூன வ மா தக்துமூன், நீங்கள் எதை வெளிப்படுத்துகிறீர்களோ, எதை வெளிப்படுத்தாமல் உள்ளத்திலே மறைத்து வைத்திருக்கிறீர்களோ. அஸ்ஸலாமு அலைக்கும். இங்க பாருங்க முன்னாடி. வல்லாஹு யஅலமு, அல்லாஹ் அறிகின்றவனாக இருக்கின்றான். மா துபூன வ மா தக்துமூன், நீங்கள் எதை வெளிப்படுத்துகிறீர்களோ, எதை வெளிப்படுத்தாம மனசுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கீங்களோ அதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அப்ப அடுத்த அல்லாஹ் தஆலா 99வது வசனம் முடித்து 100வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், லா யஸ்தவில் ஹபீசு வத்தய்யிபு, தீமையும் நல்லதும் தீமையும் சமமாகுமா? நல்லதும் தீமையும் சமமாகுமாமா? சமமாகுமா? சமமாகாது. நல்லதும் தீமையும் சமமாகாது. புரிஞ்சா? நல்லது எப்பயுமே ஃபர்ஸ்ட், தீமை எப்பயுமே மோசமானது. அது என்ன நல்லதும் தீமையும் சமமாகாதுன்னா அல்லாஹ் எதை நல்லதுன்னு சொல்ற, எதை தீமைன்னு சொல்லவா இந்த வசனத்துல? குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்றாங்க, நல்லது என்பது ஹலால், கெட்டது என்பது ஹராம். ஹலால ஹராமும் ஒன்னாகுமா? சமமாகுமா? சமமாகாது. இன்னும் சிலர் சொல்றாங்க, சில விளக்கங்கள், நல்லது கெட்டது அப்படின்னா எது? நல்லது என்பது முஃமின்கள், கெட்டது என்பது காஃபிர்கள். முஃமின்களும் காஃபிர்களும் சமமாவார்களா? சமமாக மாட்டார்கள். இன்னும் சில இமாம்கள் சொல்றாங்க, நல்லது என்பது அல்லாஹ்வுக்கு யாரெல்லாம் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்கள் நல்லவர்கள், யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் கெட்டவர்கள். இவங்க ரெண்டு பேரும் சமமாவாங்களா? சமமாக மாட்டாங்க. தரமானதும் தரமற்றதும் சமமாகுமா? சமமாகாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இந்த வசனத்துல என்ன சொல்றான்? ஹலாலும் ஹராமும், நற்செயல்களும் தீய செயல்களும், நல்ல மனிதர்களும் தீய மனிதர்களும், பயனுள்ள அறிவும் பயனற்ற அறிவும், நல்ல வருமானமும் ஹராமான வருமானமும் எந்த நிலைமையிலையும் என்னவாகாது? சமமாகாது. ஹராம் எவ்வளவு அதிகமா இருந்தாலும் அது சிறப்புக்குரியது இல்லை, ஹலால் கொஞ்சம் இருந்தாலும் அது சிறப்புக்குரியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, மா கல்ல வ கஃபா கைருன் மிம்மா கஸர வ அல்ஹா, குறைவாக இருந்து நமக்கு போதுமாக இருப்பது அதிகமா இருந்து அல்லாஹ்வை மறக்கடிப்பதை விட சிறந்தது. நிறைய பணம் காசு இருக்கு, வீட்டு முன்னாடி பார்த்தா 5 கார் நிக்குது, பங்களா பார்த்தா அப்படியே பயங்கரமான லைட்டு பயங்கரமா இருக்கு, வீட்டுக்குள்ள போனா பார்த்தா அப்படியே சொர்க்கத்துக்குள்ள போன மாதிரி இருக்கு, பாத்ரூம்குள்ள போனாலே பயங்கரமா இருக்கு, பாத்ரூமே ஒரு வீடு ரூம் மாதிரி இருக்கு. சில பணக்கார வீடுகள்ல அப்படி இருக்கும், பாத்ரூம்குள்ள போனாலே இப்படி உள்ள போனா லைட் எரியும், வெளியே வந்தா லைட் ஆஃப் ஆகும்.
இப்படின்னா போதும் சவர்ல இருந்து தண்ணி வரும். இப்படி என்ன செய்யுது? டெக்னாலஜியோட கட்டினான். ஆனா அல்லாஹ்வை மறந்துட்டான். அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்ல. அல்லாஹ் ரசூல் காட்டியபடி வாழல. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக இல்ல. இதை விட சிறந்தது எது தெரியுமா? அவனுக்கு குறைவாக இருந்து அல்லாஹ்வுக்கு அவன் சுக்ர் செய்யறான் தெரியுமா? இது சிறந்தது. அதனால்தான் நாளைக்கு மறுமையில ஒரு ஏழை பணக்காரனை விட 500 வருஷத்துக்கு முன்னாடி சொர்க்கத்துக்கு போயிடுவான். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பணக்காரனை விட ஏழை சொர்க்கத்துக்கு போயிடுவான். ஏன் தெரியுமா? பணக்காரனுக்கு அவ்வளவு கேள்வி கணக்கு இருக்கு. நீ எப்படி சம்பாதிச்ச, எப்படி செலவழிச்ச, ஹலாலா ஹராமா? ஒரு சாதாரண இன்கம் டாக்ஸ் ஆபீசர் இந்த அரசியல்வாதிகள் வீட்டுல போய் இன்கம் டாக்ஸ் ஆபீஸ் இடி ரைடு வர்றாங்க. ரைடு உள்ள போனா அப்படியே வேர்த்து விரவறுத்து திடீர்னு சில அரசியல்வாதிகளுக்கு நெஞ்சு வலி வந்துருது. என்ன ஆயிருது? கேட்கிற கேள்வியில் என்ன ஆயிருது? பதட்டத்துல டாக்ஸ் கட்டணியா இல்லையான்னு நெஞ்சு வலியே வந்துருது. அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்கும் போது எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்குள்ள ஒரு ஏழை ஈஸியா போயிடுவான். அல்லாஹ் எனக்கு எதுவுமே நீ, நானே ஏழையா இருந்தேன், ஏதோ ஏழையா இருந்து சாப்பிட்டுட்டு உனக்கு இபாதத் செஞ்சு நல்லபடியா வாழ்ந்தேன், என்னை விட்டுருன்னு அவன் ஈஸியா பதில் சொல்லிட்டு போயிடுவான். ஆனா பணக்காரன் கேட்கிற கேள்வியில பதில் சொல்லி 500 வருஷம் ஆயிரும். பார்த்தா அவன் 500 வருஷத்துக்கு முன்னாடி ஏழை சொர்க்கத்துக்கு போயிடும். அவன் புரியுதா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? அல்லாஹ் என்ன குர்ஆன்ல சொல்றான்? ஹலாலும் ஹராமும் சமமாகாது. நல்லதும் தீமை என்பது ஹலால் ஹராம் சமமாகாது. நல்லவர்களும் கெட்டவர்களும் சமமாக மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல சொல்லி காட்டலாம். இன்னும் சொல்றாங்க, ஹராம் இருக்கு, அது ஹராம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த உடல் ஹராமால் வளர்கிறதோ அந்த உடலுக்கு நரகம் தகுதியானதுன்னு சொன்னாங்க. என்னது தகுதியானது? நரகம் தகுதியானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு சஹாபி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு அல்லாஹ் நிறைய பொருளாதாரம் தரணும்னு நீங்க துவா செய்யுங்கன்னு சொன்னாங்க. எதுக்கு துவா செய்ய சொன்னாங்க? நிறைய பொருளாதாரம், காசு பணம் எனக்கு அல்லாஹ் கொடுக்கறதுக்கு நீங்க துவா செய்யுங்கன்னு சொன்னாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அந்த சஹாபிட்ட, கலீலுன் துஅத்தி ஷுக்ரஹு கைரும் மின் கஸீரின் லா துதீகு. உன்னால் நன்றி செலுத்த முடிகிற அளவுக்கு நீ குறைவான செல்வத்தை பெற்றிருப்பது என்பது நீ நன்றி செலுத்த இயலாத அளவுக்கு அதிகமான செல்வத்தை பெற்றிருப்பதை விட சிறந்தது. நிறைய காசு பணம் இருந்து அதுக்கு அல்லாஹ்வுக்கு நீ நன்றி செலுத்த முடியாம போவதை விட உனக்கு எவ்வளவு செல்வத்தை கொடுத்தா உனக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த முடியுமோ அவ்வளவு செல்வம் இருப்பது உனக்கு சிறந்ததுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப நம்ம என்ன சொல்றாங்க? அல்லாஹ் தஆலா எதுவும் சமமாகாது, நல்லதும் தீயதும் சமமாகாது. ஒரு காஃபிரும் முஃமினும் சமமாக மாட்டான். ஹலாலும் ஹராமும் சமமாகாது. ஹராம் நிறைய இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ஒரு டைம்ல அதுக்கு முடிவு வந்துடும். ஆனா ஹலால்ல அல்லாஹ் என்ன வச்சிருக்கிறான்? பரக்கத்து வச்சிருக்கிறான். ஹலாலான சம்பாத்தியத்துல பரக்கத்து வச்சிருக்கிறான். அப்ப எந்த சூழ்நிலையிலையும் ஹராமை நோக்கி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? போயிடக்கூடாது. அல்லாஹ் தஆலா அடுத்த அந்த வசனத்துல சொல்றான், வலவ் அஅஜபக கஸ்ரத்துல் ஹபீஸ். நல்லதும் கெட்டதும் சமமாகாது. கெட்டது உங்களை ஆச்சரியத்தில் ஆக்கினார். என்னது? ஹராம்ல சம்பாதிச்சு கம்பத்துல பெரிய கோடீஸ்வரனா இருக்கான். என்னது? வட்டி கடை வச்சு வட்டிக்கு வியாபாரம் பண்ணி பெரிய கோடீஸ்வரனா இருக்கான். அல்லது பிறரை ஏமாத்தி என்ன பணக்காரனா இருக்கிறான். அப்படி கார் பார்த்தா ஃபார்ச்சுனர், அப்படி பைக் பயங்கரமான பைக். உங்களை இவ்வாறு ஆச்சரியம் ஆக்கிட்டாலும் கெட்ட விஷயம் ஹராமு, கெட்ட விஷயம் உங்களை ஆச்சரியத்தில் ஆக்கினாலும் எது சமமாகாது? ஹலாலோ ஹராமோ சமமாகாது. அப்ப எண்ணிக்கையை வச்சு நம்ம என்ன செய்யக்கூடாது? அளவுகோல் வைக்க கூடாது. அது ஹலாலா, அதுல ஈமான் இருக்கா,
அவன் தூய்மையா இருக்கிறானா இது மட்டும் தான் பார்க்கணும். என்னது ஹலாலான்னு பார்க்கணும், அந்த மனிதர்கிட்ட ஈமான் இருக்கான்னு பார்க்கணும், தூய்மையா இருக்கிறானான்னு பார்க்கணுமே ஒழிய எதை நம்ம பார்க்க தேவையில்லை, அவனுடைய அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்க தேவையில்லைன்னு அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல நமக்கு சொல்றான். அப்ப அடுத்து அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், அறிவாளிகளே, என்னது அறிவாளிகளே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அவ்வாறு நீங்கள் பயந்து கொண்டால் லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடைய கூடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்து அல்லாஹ் தஆலா தொடர்ந்து 101வது வசனத்துல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, லா தஸ்அலு அன் அஷ்யா, சில விஷயங்களை பற்றி கேள்வி கேட்காதீங்க. என்ன செய்யாதீங்க, சில விஷயங்களை பற்றி கேள்வி கேட்காதீங்க. அப்படி நீங்க கேள்வி கேட்டு அது உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டால் அது உங்களுக்கு வருத்தம் தரும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். சும்மா கேள்வியா என்ன செய்யக்கூடாது, சம்பந்தமில்லாத கேள்விகள் என்ன செய்யக்கூடாது. ஒருவேளை கேள்வி கேட்டு அதுக்கு பதில் வந்துச்சுன்னா அந்த பதில் உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், இந்த வசனத்துல சொல்றான். இது யாருடைய விஷயத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், எதை பற்றி அல்லாஹ் கேள்வி எழுப்புவதாலும் சில பேர் என்ன வேணுமா, தேவையற்ற கேள்விகளை கேட்டுட்டே இருப்பாங்க, துருவி ஆராய்வாங்க, அதுல எந்த பயனில்லாத கேள்விகளை கேட்பதை அல்லாஹ் தடை செய்திருக்கிறான். நம்ம கேட்கிற கேள்வி என்னவா இருக்கணும், பயனுள்ள கேள்வியா இருக்கணும். வேணும்ட்டே விதண்டவாதத்துக்கு கேட்பது என்பது பயனற்ற கேள்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்திற்கு காரணத்தை சொல்றாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உரை நிகழ்த்துறாங்க, ஒரு சொற்பொழிவு ஆற்றுறாங்க. அப்படி ஆற்றும் போது அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த மாதிரி என்னுடைய வாழ்நாள்ல ஒருபோது இந்த மாதிரி ஒரு ஸ்பீச்ச, ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சை நான் கேட்டதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஸ்பீச்ல சொல்றாங்க, நான் அறிகின்றவற்றை நீங்கள் அறிந்தால், என்ன சொல்றாங்க, லவ் தஅலமூன மா அலம், எனக்கு தெரிகிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுண்டா நீங்க குறைவா சிரிப்பீங்க, அதிகமா அழுவீங்கன்றாங்க. சொல்றாங்க அதிகமா அழுவீங்க. நமக்குதான் கபூர்ல என்ன வேதனை நடக்குன்னு தெரியாது இல்ல. ஒருத்தர் மௌத்தா போயிட்டா கூட மௌத்தான வீட்டுல உட்காந்து ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் மௌத்தான வீட்டுல போயிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஊரு கதை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அந்த மையத்து எப்படி அதாவு செய்யப்படும், கபூர்ல எப்படி கேள்வி கணக்கு கேட்கப்படும், எப்படியெல்லாம் வேதனை நடக்கும், எல்லாமே ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு தெரிந்தது உங்களுக்கு தெரிந்தால் நீங்க எப்படி ஆயிடுவீங்க. ஒரு மையத்து வீட்டுக்கு போறீங்க, அந்த மையத்துக்கு எப்படி வேதனை நடக்குதுன்னு நீங்க பார்த்துட்டா என்ன ஆகும், பயந்து நீங்க மையத்தாயிருவீங்க. ஆமா, பயத்துல அடிக்க வந்தாலே டக்குன்னு பயம் வந்துருது. ஒருத்தரை போட்டு வேதனை செய்யும் போது, கபர்ல ஒருத்தர் அதாவு செய்யப்படுறாரு, கபர்ல ஒருத்தர் அதாவு செய்ய, திடீர்னு கபர் எரியுது அல்லது பாம்பு கொத்துது கபர்ல அந்த மையத்தை, இதை நீங்க பாக்குறீங்க, பார்த்தா என்ன ரசிச்சுட்டு இருப்பீங்களா, உங்களுக்கு பயம், ஆனா நம்மளும் ஒரு நாள் மரணிக்க போகிறோம். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு, இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் தெரிவற்றை, எனக்கு தெரிந்த விஷயம் உங்களுக்கு தெரிந்தால் நீங்க என்ன செய்வீங்க, குறைவா சிரிப்பீங்க, அதிகமா அழுவீங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தோழர்களுடைய முகங்கள், இதை கேட்டோன்னு சஹாபாக்கள் முகத்தை மூடி அழுகிறாங்க. என்ன செய்யறாங்க, முகத்தை மூடி அழுகிறாங்க பயத்துல. எல்லாம் இதை கேட்டுட்டு அழுதுட்டு இருக்கும் போது ஒருத்தர் சம்பந்தம் இல்லாம எந்திரிச்சு சம்பந்தம் இல்லாம கேட்கிறாரு, என்னுடைய தந்தை யார் அப்படின்னு கேட்கிறாரு. என்னுடைய தந்தை யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மனிதர் தான் உன்னுடைய தந்தை அப்படின்றாங்க. அப்போது சொன்னாங்க, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் சில விஷயங்களை குறித்து கேள்வி எழுப்பாதீர்கள்,
அது உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டால் உங்களுக்கு வருத்தம் தரும் சொன்னாங்க. இன்னொருத்தர் கேட்டாரு, யாரோ சொல்ல என் தந்தை மௌத்தாயிட்டாரு, அவர் எங்க இருக்காருன்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நரகத்துல இருக்காருன்றாங்க. அவருக்கு உடனே வருத்தம் ஆயிடுச்சு. அப்ப எதை கேட்கணுமோ அதை கேட்கணும், எதை கேட்க தேவையில்லையோ அதை கேட்க தேவையில்லை. தேவையற்ற விதண்டவானமான கேள்விகளை தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்றான். அப்ப நீங்க என்ன செய்யாதீங்க, ஈமான் கொண்டவர்களே, சில விஷயங்களை பற்றி நீங்கள் கேட்காதீர்கள். அது உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டால் அது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நீங்கள் குர்ஆன் இறங்குகிற நேரத்திலே நீங்கள் கேள்வி கேட்டால் அல்லாஹ் உடனே அதை பத்தி வசனத்தை இறக்கிடுவான். நீங்க அல்லாஹ் ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை, நீங்களா போய் இது என்ன, இது கூடுமா கூடாதான்னு கேட்டா, ஒருவேளை அல்லாஹ் உடனே அதை சம்பந்தப்பட்ட வசனத்தை இறக்கிட்டானா உங்களுக்கு கூடாம போயிடும். அப்ப எது தேவையற்ற கேள்விகளை என்ன செய்யணும், நம்ம தவிர்த்துக்கணும். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா சிலவற்றை கடமையாக்கியுள்ளான். அல்லாஹ் தஆலா சிலவற்றை கடமையாக்கியுள்ளான், அதை நீங்கள் பாழாக்கி விடாதீர்கள். அல்லாஹ் சில விதிமுறைகளை வகுத்துள்ளான், அந்த விதிமுறைகளை மீறாதீர்கள். அல்லாஹ் சிலவற்றை தடை செய்துள்ளான், அந்த தடையை உடைத்து விடாதீர்கள். சிலவற்றை பற்றி அல்லாஹ் சொல்லாமல் விட்டுள்ளான், அது எது என்று நீங்க என்ன செய்யாதீங்க, சொல்லாம விட்ட விஷயம் மறதியால் அல்ல, உங்கள் மீது கொண்ட கருணையால் தான். எனவே அதை பற்றி கேள்வி எழுப்பாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் ஒரு விஷயத்தை பத்தி சொல்லல, அதை பத்தி கேள்வி கேட்காது, அது அல்லாஹ் நமக்கு நல்லதா தான் வச்சிருப்பான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, முன்னாடி இருக்கிற சமுதாயம் அழிந்து போனதற்கான காரணமே தேவையற்ற கேள்வியினால் தான். இதுக்கு உதாரணம் ஒரு சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹஜ் செய்வது ஒவ்வொரு மனிதரின் மீதும் கடமை என்று சொன்னாங்க. மக்களே, உங்களுக்கு என்ன செய்யறது, ஹஜ் செய்யறது கடமைன்னு சொன்னாங்க. உடனே பனு அசத் என்ற குலத்தை சார்ந்த ஒருத்தர் எந்திரிச்சு, யாரும் சொல்ல வருஷம் வருஷம் கடமையான்னு கேட்டாங்க. என்ன சொன்னாங்க, வருஷம் வருஷம் கடமையான்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் ஆயிட்டாங்க. என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் ஆயிட்டு சொன்னாங்க, என்னுடைய உயிர் யாரின் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் சத்தியமாக ஆமான்னு சொல்லியிருந்தா வருஷம் வருஷம் செய்யறது கடமையாயிருக்கு. வருஷம் வருஷம் ஹஜ்ஜுக்கு போனா என்ன, நமக்கு காசு பணம் இருக்குமா, அங்க போய் நம்மளால தாங்க முடியுமா? ஹஜ் அவ்வளவு சிரமமா இருக்கிறது. வருஷம் வருஷம் ஆயில்ல ஒரு முறை செய்யறதே நம்ம கஷ்டமா இருக்குது. அவ்வளவு பணக்காசு தேவைப்படுது, பயண தூரம் அவ்வளவு தூரம், அதற்கான உடல் ஆரோக்கியம் தேவைப்படுது. இப்ப இவர் சம்மதம் இல்லாம ஒவ்வொரு வருஷமுமான்னு கேட்டு நான் ஆமான்னு சொல்லி இருந்தா அது உங்கள் மீது கடமையாகி இருக்கும். அப்படி கடமையாகி நீங்க வருஷம் வருஷம் ஹஜ் செய்யலைன்னா நீங்க நிராகரித்தவர்களாக ஆகியிருப்பீர்கள். எனவே நான் உங்களுக்கு எதை பற்றி செய்யுங்கள் என்றோ செய்ய வேண்டாம் என்றோ கூறாமல் விட்டு விட்டேனோ அதை பற்றி நீங்கள் கேள்வி கேட்காமல் விட்டு விடுங்கள். ஒன்றை செய்யுங்கள் என்று சொன்னால் அதை செய்யுங்கள், ஒன்றை செய்ய வேண்டாம் என்று சொன்னால் அதிலிருந்து விலகி விடுங்களே ஒழிய சொல்லாத ஒரு விஷயத்தை பற்றி நீங்களே கேள்வி கேட்டு அது கடமையாகிவிட்டால் அது உங்களுக்கு தான் ரொம்ப சிரமம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கிறிஸ்துவர்கள் அப்படித்தான் என்ன செஞ்சாங்க, முன்னாடி இருந்த பனு இஸ்ரேலர்கள் அப்படித்தான் கேள்வி கேட்டு அழிஞ்சு போனாங்கன்னு அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனவே நாம் தேவையற்ற கேள்விகளை விட்டுவிட்டு இதை போன்றுதான் முன்னாள் காலத்தில் வாழ்ந்த மக்கள் இப்போன்றுதான் கேள்விகளாக கேட்டார்கள். அவர்கள் அதற்கு பிறகு அவர்கள் இறை மறுப்பாளர்களாக ஆகிவிட்டார்கள். எனவே தேவையற்ற கேள்விகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறார். நாம் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடியவர்களாக, ஹராமை தவிர்த்து ஹலாலான வாழ்க்கை வாழ்வதற்கு, நன்மையை எடுத்துக்கொண்டு தீமையை விட்டு நாம் பாதுகாப்பு பெற்றவர்களாக ஈமானோடு வாழ்ந்து
மரணிக்க நல்ல ஒரு நசீபை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. குறைவாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யக்கூடியவர்களாகவும், அதிகமாக இருந்து அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்ய முடியாத அடியார்களாக ஆகுவதை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரல் ஜஸா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று ஓதப்பட்ட குர்ஆன் ஷரீஃப் ஒரு குர்ஆன் ஓதப்பட்டிருக்கிறது. ஸலவாத் 52,000, தாஜ் ஸலவாத் 200, ஸலாத்து நாரியா 800 ஓதப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா நாம் எதை ஓதினோமோ அல்லாஹ் அதை பொருந்தி கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கனவிலும் நினைவிலையும் பார்க்கிற நசீபையும் ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் வெளிப்படையாக ரகசியமாக தனியாக கூட்டாக செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களை மன்னித்தட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், சகோதர முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்திலே நோய்களை விட்டு பாதுகாத்தட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களிலே திடீர் மரணங்கள் ஏற்படுவதை விட்டு பாதுகாத்தட ரஹ்மானே. ஆக்சிடென்ட் போன்ற விபத்துகளை விட்டு பாதுகாத்தட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் சரியான ஜோடுகள் அமையாமல் இருந்தால் அவர்களுக்கு சரியான ஜோடுகளை அமைத்து கொடுத்தட ரஹ்மானே. யாருக்கேனும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு சரியான குழந்தை பாக்கியத்தை தந்திட ரஹ்மானே. யாரேனும் வயிற்றிலே குழந்தையை சுமந்து கொண்டிருந்தால் யா அல்லாஹ் சுக பிரசவத்தை நசீபாக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், ஆபரேஷன் மூலமாக இருந்தால் யா அல்லாஹ் குழந்தையும் தாயும் செய்யும் நலமுடன் பாதுகாத்தட ரஹ்மானே. யா அல்லாஹ், யாரேனும் எங்கள் குடும்பங்களிலே நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுக்கு பரிபூர்ண ஷிஃபாவை கொடுத்தட ரஹ்மானே. எங்கள் குடும்பங்களின் பொருளாதாரத்திலே பறக்கத் செய்தட ரஹ்மானே. கடனிலே விழுந்து விடுவதை விட்டு பாதுகாத்தட ரஹ்மானே. வட்டியை விழுந்து விடுவதை விட்டு பாதுகாத்தட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக ஆக்கிட ரஹ்மானே. குர்ஆனை மரணம் செய்யக்கூடியவர்களாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், இன்மை கல்வியும் மறுமை கல்வியும் கற்று அமல் செய்யக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், மறுமையிலே எங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பிள்ளைகளாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ், காதல் போன்ற மது போன்ற ஹராமான விஷயங்களை விட்டு எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களிலே மன நிம்மதியை தந்திட ரஹ்மானே. தலாக்கு குழு ஏற்படுவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. கணவன் மனைவிக்கு மத்தியில சரியான புரிதலை தந்திட ரஹ்மானே. விட்டுக் கொடுக்குகின்ற தன்மையை தந்திட ரஹ்மானே. மாமியார் மருமகளுக்கு மத்தியில புரிதலையும் விட்டுக் கொடுக்கிற தன்மையை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுக்கு பரிபூர்ண ஷிஃபாவை கொடுத்தட ரஹ்மானே. யா அல்லாஹ், நல்ல மழையை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த வருடம் ஒரு மாதம் ஆகியும் இன்னும் சிறப்பான மழை இல்லை ரஹ்மானே. யா அல்லாஹ், நல்ல மழையை தந்திட ரஹ்மானே. விவசாயத்தை செழிக்க செய்திட ரஹ்மானே. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், மின் கட்டணங்கள் எல்லாம் உயர்ந்து விட்டது ரஹ்மானே. அதற்கேற்றாற் போல எங்களுடைய வியாபாரத்திலும் கொடுக்கல் வாங்கலும் பரக்கத் செய்கிற ரஹ்மானே. யா அல்லாஹ், கடைசி நேரத்திலே கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இந்த கலிமாவோடு ரூஹ் பிரிகிற நசீபை கொடுத்த ரஹ்மானே. இந்த மதரசாவை நிறுவிய ஷேக் இஸ்மாயில் ராபித்துல் பஸ்ரியா அவருடைய கபரின் சுவன பூந்தோலையாக ஆக்கிற ரஹ்மானே. இந்த மதரசாவை நடத்தக்கூடிய நிர்வாகிகள் நசீமத்தா அவர்கள் மற்றும் உண்டான உஸ்தாதுமார்கள், அவருடைய குடும்பத்தார்கள், மாணவ மாணவிகள், அவருடைய குடும்பத்தார்களுக்கு ஆஃபியத்தையும் சலாமத்தையும் வரக்கத்தையும் ஈடேற்றத்தையும் தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எதை கேட்டோமோ எதை கேட்க மறந்தோம் எதுவெல்லாம் எங்களுக்கு ஹலாலான ஆஜத்துகளாக இருக்கிறதோ அனைத்தையும் நிறைவேற்றி தந்திட ரஹ்மானே. யா அபூல் முஸ்தபா பல்லக மகாசிதனா வஸ்மஹ் லனா மா மضى يا واسع الكرم ربنا آتنا في الدنيا حسنة
وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.